உங்க குழந்தைங்க சிபிஎஸ்சில படிக்கிறாங்கன்னா எல்லாமே மாறிடுச்சுங்க. நீங்க கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களோட பேசிக்ஸ் ரோட் லேர்னிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் பேஸ்ட் அப்ளிகேஷன் லேர்னிங்க்கு அவங்க ஷிஃப்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 3ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கெரியர் ரெடினஸ் இருக்குங்க, ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு பிராக்டிகல் அப்ளிகேஷன், ஒரு மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் கொடுக்கணுங்கிறதா இதோட ஸ்கோப். இந்த இம்பாக்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 3ல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. 3ல இருந்தே நம்மளுக்கு ஏஐ இன்டெகிரேட் பண்ணி சப்ஜெக்ட்ஸ் உள்ள கொண்டு வர போறாங்க. இப்ப ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 6th இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஸ்கில்ஸ் ஓரியன்டட், அப்ளிகேஷன் ஓரியன்டா கொண்டு வர போறாங்க. அப்புறம் வொகேஷனல் அண்ட் ட்ரைனிங் எக்ஸ்போசர் ஜாஸ்தியா இருக்க போகுது. 9th 10th பாத்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதுல போர்டு எக்ஸாம் பிப்ரவரியில எழுதலாம், ஏப்ரல்லையும் எழுதலாம். அந்த மாதிரி கொண்டு வர போறாங்க. எது பெஸ்ட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ரிசல்ட். 11th 12th பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான 2 விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கிறது ஒரு சப்ஜெக்ட். அது இல்லாம பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. சோ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஸ்டாண்டர்டா எப்பயும் போல இருக்கும். சயின்ஸ் அட்வான்ஸ்டு ஒன்னு இருக்கும், மேக்ஸ் அட்வான்ஸ்டு ஒன்னு லெவல் இருக்கும். சோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மக்கப் பண்றதெல்லாம் கம்மி பண்ணி ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நிறைய வந்து அப்ளை பண்ண போறாங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றது. ஏஐ கோடிங்லாம் ரொம்ப சீக்கிரமா இந்த டைம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சோ இதனால அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஆகட்டும், யோசிக்கிற தன்மை ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. அப்புறம் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 40% வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. போர்டு எக்ஸாம்ஸ் வந்து 60%, இன்டர்னல் மார்க்ஸ்க்கு 40% கொடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி கிளியர்லி தட் சிபிஎஸ்இ பாத்தீங்கன்னா மார்க் சிஸ்டம்ல இருந்து தே ஆர் கோயிங் டு ஷிஃப்ட் டு ஸ்கில் சிஸ்டம். அதுதான் இதோட அவுட்புட் ஸ்கோப்பே பாத்தீங்கன்னா. அதுதான் அவங்க எதிர்பார்த்து இந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா இனி குழந்தைங்களோட மார்க் மட்டுமே முக்கியம், மார்க்கை வச்சு இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் எது, குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த் எது, அவங்களோட யூனிக்னஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அதை தான் நாங்க லேர்ன் ரைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சயின்டிபிக் அசஸ்மெண்ட் கொடுத்து ஒரு கெரியர் டிஸ்கவரி செஷன் எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க எந்த பாதையில போகலாம், எப்படி பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நாங்க பிளான் பண்ணி தந்துருவாங்க. ஸோ எந்த ரேண்டம் ஒர்க்கும் வேண்டாம், கெஸ் ஒர்க்கும் வேண்டாங்க. லேர்ன் ரைஸ் வாங்க, கெரியர் டிஸ்கவரி செஷன் அட்டன் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை சிறப்பா பண்ணுங்க. தேங்க்யூ.